என்னோட வாய்ஸ் ஆடிபிள் ஆகுதுல்ல? ஸோ ஸ்க்ரீன் தெரியுதான்னு சொல்லுங்கள். ஸோ தெரியலனா போயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே ஜாயின் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி அங்கேருந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம். கரெக்டாக எங்கேருந்து எடுத்தேன், எங்கே நிப்பாட்டேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்லை ஃபஸ்ட்லேருந்தே சொல்லவா? ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அதான் நல்லது. ஓகே, ரீரெக்கார்ட் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். சொல்லுங்கள். சார் லிஸ்ட் எடுக்கணும். லிஸ்ட்டுக்கு ஸ்டிங்கு முடிச்சிட்டேன் நான். ஆ ஓகே 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 ஆல்ரைட். ஓகே, அப்போ லிஸ்ட்லேருந்து கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ லிஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாமா? ஓகே, ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டுனா வந்துட்டு ஸோ லிஸ்ட்டுனா என்னென்னா நமக்கு வந்துட்டு லைக் செட் ஆஃப் வேல்யூஸை வந்துட்டு இன்டிஜராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே மொத்தமாக ஒரு வேரியபிள்குள்ளே வந்துட்டு போட்டு வைக்கிறதா வந்துட்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த டேட்டா டைப் இருக்கணும், இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த இதுவும் கிடையாது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு எந்த விதமான டேட்டாஸ்லாம் கொடுக்கலாம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஃப்ளோட்டாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டீச்சர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு எதனாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக லிஸ்டிங் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தான் ஸோ லிஸ்ட் ஆர் யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் சிங்கிள் வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஏன்னு சொல்லிட்டு வேரியபிள் எடுத்துட்டிங்கன்னா அந்த வேரியபிளில் வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண நினைக்கும் போது லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கல ஆல்ரெடி. ஓகே, ஸோ இது வந்துட்டு சின்டெக்ஸ். ஸோ சின்டெக்ஸ் வந்துட்டு சிம்பிள் தான். லிஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வந்துட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் வரும். அண்ட் ஒவ்வொரு வேல்யூக்கு நல்லா வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்காக கமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு சின்டெக்ஸ், லிஸ்டோட சின்டெக்ஸு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ லிஸ்டோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுமே வந்துட்டு சிங்கிள் லென்த் மாதிரி தான். ஆனால் வந்துட்டு இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹோல் வேல்யூ எடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு இந்த கமாஸ் வந்துட்டு இது கேல்குலேட் பண்ணாது. பிகாஸ் கமா வந்துட்டு நமக்கு லிஸ்ட்டோட ஒரு மெம்பர். ஓகேவா? ஸோ ஃபார்முலேபிள் மெம்பர் மாதிரி அது வந்துட்டு பார்ட். அண்ட் நமக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு இண்டெக்ஸ் பிடிக்கும். ஸ்ட்ரிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு டபுள் கோட்டேஷனுக்குள்ளே நமக்கு என்ன சிம்பிள் வந்தாலும் சரி, ஸ்பேஸ் வந்துச்சு நம்ம வந்துட்டு லென் வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக லென்த் கேல்குலேட் பண்ணோம். ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்துட்டு இது பார்ட் கிடையாது. ஸோ அந்த வேல்யூட பார்ட் கம்மா கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அது வந்துட்டு இங்கே கேல்குலேட் பண்ணாது. இங்கே வந்துட்டு இந்த வேல்யூ இருக்குன்னு இந்த ஹோல் வேல்யூவை இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட ஹோல் வேல்யூ வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு இண்டெக்ஸ் எடுக்கும். ஓகேவா? ஸோ யா, ஸோ இதான் வந்துட்டு லென்த் ஆஃப் லிஸ்ட். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி காமிச்சிடுறேன். just as we learned in string, the length of a list can also be found using len function. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டை மாதிரியே வந்துட்டு ஸ்ட்ரிங்கை மாதிரி வந்துட்டு லிஸ்ட்டுக்குமே வந்துட்டு சேம் லென் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். லென்த் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த லிஸ்ட், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம் இருக்குன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு லிஸ்ட். அந்த லிஸ்ட் ஆஃப் லென். ஓகே, சாரி, லென் ஆஃப் லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு இப்போ லென்னை வந்துட்டு நம்ம லென்த் இந்த இது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு லிஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லும். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 1 2 மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு லென்த் போட்டு பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு 5 அவுட்புட் காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு லென்த், அதாவது கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டு இது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே உங்களுக்கு சொல்லும் போதே வந்துட்டு நீங்கள் சைட் பை சைட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு லைக் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம்.
ஸோ இதை லீவ் பண்ணிடலாம், நமக்கு எக்ஸாம்பிள் போகிறது தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இண்டெக்ஸிங். ஸோ ஆஸ் ஐ செட் நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு வேல்யூவாக ரீட் பண்ணுது இல்லையா லென்னில் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஹோல் ஸ்ட்ரிங்கை மொத்தமாகவே சேர்த்து ஒரு இண்டெக்ஸ் எடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஒரு இண்டெக்ஸ் வெளியே எடுத்துருக்கு. ஸோ இந்த கமாக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ, கமா லைக் இந்த கமா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்துட்டு ஒன்று எடுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கமா முடிக்க வந்துட்டு இன்னொன்று எடுக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா வருதுன்னா அந்த கமா வரைக்கும் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நமக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் நமக்கு இந்த இண்டெக்ஸிங், இந்த லிஸ்டோட இண்டெக்ஸிங்க்கும் ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங்காக டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங் வந்துட்டு இப்போ இந்த ஸ்ட்ரிங்குன்னு எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு எத்தனை வேல்யூஸ் இருக்கோ, இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு 5 இருக்குதா, ஸோ ஒவ்வொன்றுமே தனித்தனியாக எடுக்கும். ஓகேவா, ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது, மொத்தமாக சேர்த்து ஒரு இதாக எடுக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு இண்டெக்ஸிங், ஐ மீன் ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங்க்கும் லிஸ்டோட இண்டெக்ஸிங்கான வித்தியாசம். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்துட்டு நமக்கு இப்போ இண்டெக்ஸிங் நார்மல் இண்டெக்ஸிங்னா ஃபஸ்ட்லேருந்து இருக்கும். ஓகேவா, ஸோ 1 2 3 சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகும். அதே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னா பேக்லேருந்து எடுக்கும். ஓகேவா, ஸோ -1 -2 -3 -4 சொல்லிட்டு ரிவர்ஸில் எடுக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் லைக் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கோட நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நார்மல் இண்டெக்ஸிங்கோட வித்தியாசம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னா லைக் பேக் சைட்லேருந்து, ஸோ எண்ட் ஆஃப் த லிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்க போகிறது இதோட எக்ஸாம்பிள் தான். ஸோ லைக் இதை ஸ்கிப் பண்ணே நினைக்கிறேன், நமக்கு தெரிஞ்சது தானே, ஸோ வேண்டாம். அண்ட் இப்போ வந்துட்டு இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்சர்ட். ஓகேவா, ஸோ இன்சர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஒன்று ஆட் பண்ண நினைக்கிறப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஏன்னு சொல்லி லிஸ்ட் இருக்குது, அதில் சர்டைன் வேல்யூஸ் எனக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு புதுசாக ஒரு வேல்யூ அதை இன்க்ளூட் பண்ணணும், இந்த லிஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த வேரியபிளோட நேம் போட்டுட்டு இன்சர்ட் அப்படிங்கிற கீவேர்டை போட்டு நான் என்ன பண்ணுறேன், 2 2 அப்படின்னாச்சுன்னா எனக்கு அதோட பிளேசிங். ஓகேவா, ஸோ இந்த இண்டெக்ஸிங் நம்பர். ஓகேவா, ஸோ எனக்கு வந்துட்டு ஆப்பிள் 0, இது 1 அண்ட் நெக்ஸ்ட் வரப்போ 2. ஓகேவா, ஸோ 1 2. ஓகேவா, ஸோ எனக்கு தேர்ட் பிளேஸ் வரணும். அப்போ நான் 2ன்னு கொடுத்துட்டு நான் டைகர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ஆப்பிள் மேங்கோக்கு அப்புறமா வந்துட்டு டைகர் பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும், நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூ எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அண்ட் என்ன வேல்யூ ப்ளேஸ் பண்ணுங்க வந்துட்டு நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இது லைக் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் இருக்கா அப் அண்ட். ஓகேவா, ஸோ அப் அண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுவுமே வந்துட்டு சேம் தான், நமக்கு இது இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இன்சர்ட்னா வந்துட்டு நம்ம வி ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம வந்துட்டு சர்டைன் பாயிண்ட்டில் இல்லை சர்டைன் இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணுவோம் லிஸ்ட்டில். ஆனால் அப் அண்ட் வந்து அப்படி கிடையாது, நம்ம அப் அண்ட் பண்ணும்போது டேரெக்டாக லாஸ்ட்லேருந்து ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு லிஸ்ட் இருக்குது அண்ட் நான் வந்துட்டு அப்பன் பண்ணுறேன், இந்த வேல்யூ டைகருக்கு வேல்யூ அப்பன் பண்ணுறேன். நான் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் பிரிண்ட் இதாகும். ஓகேவா, ஸோ இன்சர்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஸோ அப்பன்னா ஆடிங், ஸோ ஆட் பண்ணது. ஓகேவா, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கூடிய எக்ஸ்டெண்ட். ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா இதை வந்துட்டு நமக்கு அன்லெஸ் நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் வேல்யூஸ் மட்டும் கொடுக்காம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹோல் லிஸ்ட்டே வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 2 லிஸ்ட்டே வந்துட்டு நம்ம ஒன்றா ஆட் பண்ணுறதுக்காக எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு காமன். ஓகேவா? ஸோ டப்புள் ஆகட்டும், செட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப காமனான விஷயம். ஸோ இங்கே பார்த்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு 2 இது இருக்குது, 2 லிஸ்ட் இருக்குது. ஸோ ஏ ஒரு லிஸ்ட் இருக்குது அண்ட் பியில் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ 2 லிஸ்ட்டு, இப்போ இந்த ஏங்கிற லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது கூட வந்து நான் பிங்கிற லிஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்ன லிஸ்ட்டு கூட ஆட் பண்ண போகிறனோ அந்த லிஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸோ ஏங்கிறத நான் ஆட் பண்ண போகிறேன். அது கூட தான் நான் பி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னு கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பி. ஓகேவா? ஸோ ஏ கூட பி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ல, ஸோ பியோட வேல்யூ கொடுக்குறேன். அண்ட் பிரிண்ட் ஏ நான் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஏக்கு அப்புறமா வந்துட்டு பியோட வந்துட்டு பிரிண்ட் ஆகி அப்படி வருது. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்டெண்டுங்கிறது வந்துட்டு 1 or 2 இந்த இது இருக்கு இல்லையா, லிஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேவா? அண்ட் இல்லை லைக் நமக்கு வந்துட்டு லிஸ்ட்டை மட்டும் இல்லாமல் ஒரு செட்டோ, ஒரு லிஸ்ட் அண்ட் செட்டை வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கப்போமோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். டப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீக்வன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு கடைசியாக நமக்கு ரிமூவ். ஸோ ரிமூவ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு இதை எடுத்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ வேல்யூ ரிமூவ் பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதுக்குமே வந்துட்டு நமக்கு கீவேர்டு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏ டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணாமல் வேல்யூ நம்ம கொடுக்குறோம், கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க சின்டெக்ஸ் மட்டும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வந்துட்டு பாப். ஸோ பாப்புக்கும் ரிமூவ்க்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்னன்னா, பாப் வந்துட்டு நமக்கு தனியாக எடுத்து வெளியே பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு வந்துட்டு மேங்கோட வேல்யூ மட்டும் தனியாக எடுத்து நான் பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்னா அது தனியாக எடுத்துட்டு இங்கே ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா நான் வந்துட்டு பாப் எனக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ மேங்கோட இண்டெக்ஸ் நம்பர் 1, ஆப்பிள் 0, மேங்கோ 1. ஸோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஏஐ பிரிண்ட் பண்ணுவேன். என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு மேங்கோ வந்துட்டு இந்த ஏலேருந்து ரிமூவ் ஆகி தனியாக பிரிண்ட் ஆகுது. அண்ட் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் கூடிய வேல்யூ தனியாக பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். பாப்புங்கிறது வந்துட்டு அப்படி பிக் பண்ணி வெளியே எடுக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட பேஸ்கெட் இருக்குது. அந்த பேஸ்கெட்லேருந்து லைக் உன்ட்டு ஆப்பிள் இருக்குது, லைக் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் இருக்குது அண்ட் செவரல் ஆரஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு யாரோ பேஸ்கெட்டை காமின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு ஆப்பிள் மட்டும் காமிக்கணும் விருப்பம் இல்லை, ஏன்னா உங்கள் ஆப்பிள் உங்களுக்கு பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஆப்பிள் எடுத்து நீங்கள் தனியாக எடுத்து ஒழிச்சிக்கிங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ தனியாக எடுத்து இது பண்ணிடுறது. ஓகேவா? ஸோ அந்த இதுலேருந்து ஹைட் பண்ணி வைக்கிறது அந்த லிஸ்ட்லேருந்து. அதான் வந்துட்டு பாப். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது, சர்டன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ கிளியர்னு சொல்லிட்டு இருக்கு. கிளியர் அப்படின்னாச்சுன்னா அவங்க மொத்தமாக ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ மொத்தமாக லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அண்ட் காப்பி அப்படின்னாச்சுன்னா காப்பி பண்ணும். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணும். ஓகேவா? அண்ட் கவுண்ட்னா வந்துட்டு எத்தனை நம்பர் லைக் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுவோம். லிட்டரலி சேம் லைக் இந்த இது மாதிரி தான் லென் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. ஓகேவா? அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதான் வந்துட்டு லைக் டோட்டலாக இந்த லிஸ்ட்டு கூட நம்ம பண்ண போகிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க். ஓகேவா? ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிடலாம். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் எல்லாத்துக்குமே. ஸோ டோன்ட் வரி, எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் இருக்குது, நிறைய காட்டிடுறேன்.
ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே 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 ஓகே, எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ம். ஓகே ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் காமிக்க எல்லாத்துக்கும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா கிளியர் வந்துட்டு இப்போ தான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட லிஸ்ட்டோட நேம் டாட் கிளியர்னு சொல்லிட்டு போடும்போது நமக்கு மொத்தமாக கிளியர் ஆகிடும். ஓகேவா? வி டோன்ட் ஹேவ் டு டிஃபைன் சம்திங் உங்களுக்கு வந்துட்டு இதான் கிளியர் பண்ணணும் இல்லை. ஸோ கிளியர்னா மொத்தமாக ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கிளியரோட எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு பார்க்கும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டாம், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போது காப்பி. ஸோ அதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு மொத்தமாக இதில் 3 ஃபேக்டர் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெயின் லிஸ்ட்டு, அண்ட் நம்ம காப்பி பண்ண போகிறோம், நம்ம புதுசாக காப்பி பண்ணி வைக்க போகிறோம் அந்த லிஸ்ட் ஒன்று, அண்ட் லிஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு மெயின் லிஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இப்படி 3 வேரியபிள் எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் மெயின் லிஸ்ட், இந்த மெயின் லிஸ்ட் இருக்குல்ல, மெயினோட இந்த மெயின் லிஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டோட நேம் ப்ளஸ் காப்பி டாட் காப்பி கொடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ரெஃபரன்ஸ்க்கு எதை யூஸ் பண்ண போகிறேன், இந்த மெயின் லிஸ்ட் தானே, மெயின் லிஸ்ட் தானே. ஸோ லிஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து மை லிஸ்ட்டுங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மை லிஸ்ட் பாப்புன்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி பண்ணும்போது வந்துட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த நம்ம காப்பி பண்ணிக்க லிஸ்ட் வந்துட்டு இங்கே பேஸ்ட் ஆயிரும். அண்ட் எனக்கு உள்ளார இருக்குல்ல, ஸோ இந்த வேல்யூஸில் இருக்க சும்மா அதெல்லாம் பிக் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதான் எங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்துட்டு ரெஃபரன்ஸ் என்ன லிஸ்ட்டுங்க டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிட்டு இந்த லிஸ்ட் இருக்குது தெரியுமா, இதை பாப் பண்ணி ஐபிங்கோனா பிரிண்ட். ஓகே, ஸோ நான் பாப் அப்படி பண்ணும்போதே வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ தனியாக வந்துட்டு இன்னொரு புதுசாக அதே மாதிரி இன்னொரு க்ளோன் லிஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இதில். ஆனால் உங்களுக்கு பேசிக்கலாக வந்துட்டு இந்த மாதிரி லைக் அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது, எங்கேயாச்சும் ரேண்டமாக ரொம்ப ரேராக தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு லைக் கோ த்ரூ மாதிரி பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கவுண்ட். ஓகேவா? ஸோ கவுண்ட் அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து என்ன பண்ணால் நமக்கு ஸ்பெசிஃபிக் வேல்யூ இருக்குல்ல. ஸோ இப்போ கேட் எடுத்தது எத்தனை கேட் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி கொடுக்கும், டாக்னு எத்தனை டாக் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கொடுக்கும், அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட்ஸ் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஐட்டம் இன் லிஸ்ட். அதாவது ஒரு ஐட்டம் வந்துட்டு லிஸ்ட்டில் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி கொடுக்க தான் இந்த கவுண்டோட வேலை. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருக்கிறது இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இண்டெக்ஸ்னால் வந்துட்டு பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? ஸோ ஒரு ஐட்டமோட பிளேஸ்மெண்ட் தான் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நான் பார்க்க நினச்சேன்னு வச்சுக்கோங்க, டாங்கி நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதோட பிளேஸ்மெண்ட் வேல்யூ கொடுக்கும். ஓகேவா? ஸோ 0 1 2 3, ஸோ 3ன்னு சொல்லிட்டு கொடுக்குது எனக்கு. ஓகேவா? அண்ட் 0 கொடுக்கும்போது 0 வந்து லிஸ்ட்டே இல்லை. கரெக்டாக? ஸோ நாட் இந்த லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்குது, வேல்யூ யாராவது காமிக்கும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் வந்துட்டு நம்மளோட பிளேஸ்மெண்ட், ஐட்டமோட பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னாச்சுன்னா லைக் உங்களுக்கு நட தெரிஞ்சது தான். ஸோ பேக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வந்துடும், ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய பேக் பேர் அப்படியே தலைகீழ மாறிடும். ஓகேவா? அதான் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஷார்ட். ஸோ ஷார்ட் அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, நமக்கு லைக் ஸ்மால்லேருந்து பிக்கருக்கு போயிருக்கு. ஓகேவா? அண்ட் இது வந்துட்டு ரிவர்ஸும் கொடுத்து ட்ரூன்னு கொடுத்துருக்கு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு லைக் இதுலேருந்து இப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் வருது. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு போத் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு ஸ்ட்ரிங்குன்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ஃபபெட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஆல்பர்ட் ஃபஸ்ட்டு போயிடும், சார்லஸ் டார்வின் செகண்ட் போயிடும். இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் அந்த ஸ்டார்டிங் லெட்டரை வச்சு அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஷார்ட்டுங்க வந்துட்டு அரேஞ்சிங் இன் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் ஆர் பேஸ்ட் ஆன் ஆல்ஃபபெட்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு லைக் இதுக்கு லிஸ்ட்டுக்கு இதோட போதும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே,
ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அது சேட்டில் போடுங்க ஓகேவா, சேட்டில் போட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போது வந்துட்டு செட் ஓகேவா. ஸோ செட்னா வந்துட்டு நம்ம ஸ்கூல் டைம்லேயே நிறைய டைம் படிச்சிருப்போம். நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அண்டு குரூப் ஆஃப் இதை வந்துட்டு ஒன்றா கம்பைன் பண்ணுறதுலாம் இது பண்ணியிருப்போம். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ செட்டில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதோட சின்டாக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். அண்ட் எதனா டைப் ஆஃப் செட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அதை அந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் செட்டில் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ குரூப்பில் வந்துட்டு நம்ம ஒரு 4 பேர் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நான் மிஷி தனி. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம குரூப்பில் வந்து ஒரு 4 பேர் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ வளதி, காளியம்மாள், ஜெனிஃபர் அண்ட் பொன் விக்னேஷ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 பேர் வந்துட்டு ஓகே சொசைட்டியில் மெம்பர்ஸ் ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு வளதிட்ட வந்துட்டு கார் அண்ட் பைக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் காளியம்மாட்ட வந்துட்டு கார் அண்ட் சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜெனிஃபர்ட்டு வந்துட்டு சைக்கிள் அண்ட் பைக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு வச்சுருக்கீங்க ஓகேவா. ஸோ பொன் விக்னேஷ் வந்துட்டு 3மே வச்சுருக்கீங்க, கார் பைக் அண்ட் சைக்கிள் 3மே வச்சுருக்கீங்க ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு கார் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் பைக் வச்சுருக்காங்க, அண்ட் எத்தனை பேர் வந்துட்டு சைக்கிள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி தனியாக பார்க்குறது. இல்லை எத்தனை பேர் காரும் பைக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டு கார் அண்ட் சைக்கிள் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி கம்பைன் பண்ணி பார்க்குறது இருக்கு இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு நம்ம செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ கம்பைனிங் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஓகேவா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் லைக் 2 டிஃப்ரெண்ட் வியூ ஓகேவா. இல்லைனா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸை வந்துட்டு ஒரு செட்டில் லைக் ஒரு கம்பைண்டாக வைக்கிறதா வந்துட்டு நம்ம இதுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு கார் வந்துட்டு ஒரு டைப்பு அண்ட் பைக் வந்துட்டு ஒரு டைப் கரெக்டாக. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு நம்ம செட்டுன்னு சொல்கிறோம். இங்கே பார்க்க புரியும். ஓகே, ஸோ பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு எனக்கு இப்போ நம்பர் ஆஃப் எத்தனை பேர் வந்துட்டு 4 வீலர் வச்சுருக்காங்கிறது ஒரு க்ரீன் கலர் பாரு, அண்ட் எத்தனை பேர் வந்துட்டு சைக்கிள் வச்சுருக்காங்க ரெட் கலர் சர்க்கிள் ஓகேவா. அண்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நடுவில் வேல்யூ இருக்குல்ல, இது வந்துட்டு தான் எத்தனை பேர் வந்துட்டு நடுவில் ஐ மீன் ரெண்டுமே வச்சுருக்காங்க வந்துட்டு கம்பேர் பண்ணி எடுக்கிறது ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு செட். இந்த செட்டுங்க வந்துட்டு நம்ம இதில் படிச்சுப்போம் லைக் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிமெட்ரிக் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதான் இது. ஸோ இதை பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு இது மட்டும் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா செட்டு வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஓகேவா. ஸோ செட்டு வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு லிஸ்ட்டு, இந்த இது இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது தெரியுமா, இது கூட சேர்ந்தது தான் நமக்கு செட்டுன்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ செட்டு வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை, அதாவது காரோட ஆப்ஜெக்ட், பைக்கோட ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்துட்டு ஒரு சிங்கிள் வேரியபிள் கூட அசைன் பண்ணுறது தான் நம்ம இதுக்காக செட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ செட்டுக்கு சின்டெக்ஸ் எப்படி பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு எப்போ போல் வந்துட்டு நமக்கு ஒரு லைக் இது டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு நம்ம வேரியபிள் நேம் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ செட்டோட நேம் எடுத்துக்கலாம், இல்லைங்க வேரியபிள்னு எடுத்துக்கலாம். அண்ட் செட் வந்துட்டு எப்போவுமே நமக்கு கேர்லி பிரேசஸில் இருக்கும் ஓகேவா. அண்ட் அது எப்போவுமே செப்பரேட் பை காமர்ஸ், ஸோ அது காமன் தான் ஓகேவா. ஸோ செட்டு வந்துட்டு கேர்லி பிரேசஸில் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, சின்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ செட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. ஸோ செட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி பார்க்கும்போது அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ செட்டு வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஆர்டராக ப்ளேஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ செட் எப்பவுமே வந்துட்டு நமக்கு ரேண்டமைஸ்டாக தான் வந்துட்டு ப்ளேஸ் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டாகவே கொடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது எடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம், அதில் வந்துட்டு சண்டேன்னு சொல்லிட்டு வேர்ட் இருக்குது ஓகேவா. ஸோ SUNDAவை வரிசையாக தான் இருக்குது, நம்ம அப்படியே செட்டுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் அதில் வந்துட்டு ஸ்டேட்டாக இது பண்ண முடியாது, அரேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ நமக்கு ஒய் வந்துட்டு முன்னாடி இருக்கலாம், ஏ அப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ அதான் அன்ஆர்டர்னு சொல்கிறாங்க, ஒரு டிஃபைன்ட் ஆர்டரில் இருக்காது ஓகேவா. அண்ட் அன்சின்டெக்ஸ், அதாவது செட்டை வந்துட்டு செட்டில் கூடிய வேல்யூஸ் வந்து நம்மளால் சின்டெக்ஸ் வேல்யூ வச்சோ, அது இண்டெக்ஸ் வேல்யூ வச்சோ, இல்லை வந்துட்டு கீஸ் வச்சோ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஓகேவா. ஸோ பிக் பண்ணி எடுக்க முடியாது ஓகேவா. அண்ட் அன்சேஞ்சபிள், ஸோ நம்மளால் வந்துட்டு புதுசாக ஒரு வேல்யூ செட்டில் வந்துட்டு புதுசாக வேல்யூ ஆட் பண்ணுறதோ இல்லை வந்து டெலிட் பண்ணுறதோ நம்மளால் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ இட் இஸ் அன்சேஞ்சு ஓகேவா. சாரி, நம்மளால் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் நம்மளால் ஆட் அண்ட் டெலிட் பண்ண முடியும் ஓகேவா.
ஸோ இதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ செட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு அன்ஆர்டர், அதாவது அன்ஆர்டர்னா நமக்கு வந்துட்டு டிஃபரெண்ட்டாக ஒரு ஸ்டேட் ஆர்டரில் ஒரு சார்ட்டட் ஆர்டரில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அன்சின்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா நமக்கு வந்துட்டு கீ இருக்கும்ல, ஸோ கீ வேல்யூன்னு ஒன்று இருக்கும், ஸோ கீ நேம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சோ இல்லை வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, ஸோ அந்த வேல்யூ வச்சு நம்மளால் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது, அங்கே உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் தேர்டு வந்துட்டு அன்சேஞ்சபிள், நம்மளால் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது, பட் வி கேன் ஆட் அண்ட் delete. ஓகேவா? ஸோ நம்ம delete ஆட் அதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? செட்டில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ யா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா செட்டில் வந்துட்டு நமக்கு வழக்கம் போல தான் நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ ஒரே மாதிரி வந்துட்டு 2 வேல்யூ இருக்குன்னா 2 வேல்யூ வந்துட்டு ஒரே இடத்துல போடாது. ஸோ தட் என்ன பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ மட்டும் வச்சுட்டு இன்னொரு வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐட்டம் ஆஃப் செட் கேன் பி எனி டேட்டா டைப். அதாவது செட்டில் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் செட்டு ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு செட்டுக்குள்ளே வந்துட்டு லிஸ்ட்டு மாதிரி தான். ஸோ எனக்கு ஸ்ட்ரிங் இருக்கலாம், இன்டிஜர்ஸ் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கலாம், இல்லை வந்துட்டு எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளோட் நம்பர் இருக்கலாம், இப்படி எதுனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 3 கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங் இருக்குது, ஃப்ளோட் நம்பர் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, நார்மல் இன்டீஜர் இருக்குது. ஸோ எல்லாமே மிக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ செட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு இல்லை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இன்னும் இது இருக்கும் இல்லையா, இன்னும் சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா, லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் டப்பில் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இருக்கும்போது வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு செட்டாக மாற்ற நினைக்கும் போது இந்த செட்டுங்கிற இந்த கீவேர்ட் இருக்குல்ல, இது யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஏல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, சண்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் பிங்கிற இன்னும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்புட் பண்ணியிருக்கேன். இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், செட்டுங்க இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ செட்டுன்னு கொடுத்து ஏயை வந்துட்டு நான் செட் பண்ண போகிறேன். ஓகேவா? பண்ணிட்டு நான் பிஏ பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கேர்லி பேசிஸில் எனக்கு வந்துட்டு ரேண்டமைஸ்டாக அரேஞ்ச் ஆகுது. நான் சொன்னமே அன்ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அன்ஆர்டரில் எனக்கு அரேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு புதுசாக ஒரு செட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? அதுக்காக ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு செட் ஆர் அரேஞ்ச் இன் ரேண்டம் ஆர்டர், இட் கெட் அரேஞ்ச் இன் நியூ ஆர்டர். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைம் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதும் அது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ லென் ஃபங்க்ஷன். ஸோ லென் ஃபங்க்ஷன் வந்துட்டு காமன் தான். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் வந்து தான் இதுக்கும் லென் ஒர்க் ஆகும். ஸோ உள்ளுக்கு வந்துட்டு எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு லைக் கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் செட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு இந்த மாதிரி டிவைட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சர்டன் வேல்யூஸை டிவைட் ஆகும். அண்ட் நான் இதை வந்துட்டு லென் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்குள்ளே எத்தனை வேல்யூன்னு சொல்லிட்டு எனக்கு கணக்கு போடும். ஓகேவா? ஸோ அந்த லைக் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, ஸோ எனக்கு இந்த ஏ இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு வேல்யூ அண்ட் இது ஒரு வேல்யூ இப்படி சொல்லிட்டு எனக்கு தனித்தனியாக வேல்யூஸை பிரித்து எத்தனை வேல்யூன்னு சொல்லிட்டு எனக்கு கனெக்ட் பண்ணி சொல்லும். ஓகேவா? ஸோ கவுண்ட் பண்ணி சொல்லும். அதான் வந்துட்டு லென், சாரி எனக்கு லென். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லென்னா வந்துட்டு எத்தனை வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கனெக்ட் பண்ணி சொல்லும். ஓகேவா? ஸோ லென்த் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம், காமனாக சொல்லணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சஸிங் ஐட்டம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களால் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களால் வந்துட்டு அந்த லைக் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சோ இல்லை வந்துட்டு கீஸ் கீ நேம்ஸ் வச்சோ உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இல்லை செட்டில் இருக்கிறத. ஆனால் உங்களால் வந்துட்டு ஆட் அண்ட் ரீட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இதில் வந்துட்டு இன்னொன்று பண்ணால் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு we can யூஸ் லூப். ஓகேவா? ஸோ லூப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு செட்டில் இருக்க வேல்யூஸ் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணிக்கும். லூப் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி தான் பண்ண முடியும். அண்ட் செட்டில் வந்துட்டு இந்த வேல்யூஸ் இருக்கா இல்லையா சொல்லிட்டு we can செக். ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது இதுக்குள்ள. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா லூப். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு செட் இருக்குது. அதில் வந்துட்டு சண்டே மண்டே டியூஸ்டே சொல்லிட்டு 3 செட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லைக் ஒரு ஃபார் லூப் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணி இன் ஏ. ஸோ அது வந்துட்டு நான் ஏலேருந்து இது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு வரிசையாக பிரிண்ட் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ ஃபார் லூப் வந்துட்டு இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐட்ரேஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் என்ன எதுக்காக இது சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால வந்துட்டு இந்த டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியலனாலும் we can access through இந்த லூப்ஸ். ஓகேவா? ஸோ லூப் வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ இது வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கான எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அதேமாதிரி சேம் தான். சேம் நமக்கு செட் இருக்குது. அண்ட் அதில் வந்துட்டு மண்டே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்காங்க. ஸோ பிரிண்ட் மண்டே இன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சப்போஸ் ஏல இந்த ஏங்க வந்துட்டு மண்டே இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் ஆகும். கேட்டா? ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு ட்ரூன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வரும். அதே வந்துட்டு எனக்கு தேர்ஸ்டேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு தேர்ஸ்டே வந்துட்டு இங்கே இருக்குதா? இல்லை. கரெக்டா? ஸோ அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் லைக் இது பண்ணி காமிச்சிடுவேன். இப்போ நமக்கு டைம் கன்சர்ட்னால நான் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படியே சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் இதில் புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆடிங் ஐட்டம். ஸோ நம்ம வந்துட்டு ஆடிங் இந்த ஃபங்க்ஷனை ஆல்ரெடி பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலையே நம்ம பார்த்துருப்போம். லைக் லிஸ்ட்டில் பார்த்துருப்போம். அண்ட் இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒர்க் ஆக போகுது. சேம் கீவேர்டு தான். ஸோ ஆடுங்க இந்த கீவேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது நமக்கு ஆல்ரெடி. ஒரு செட் இருக்குது. அது செட்டில் வந்துட்டு சண்டே மண்டே டியூஸ்டே சொல்லிட்டு 3 வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட வந்துட்டு நான் தேர்ஸ்டேங்க வேலையை ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணப்போ இந்த வேரியபிள் வந்துட்டு எடுத்து அதோட இந்த ஆடுங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வேரியபிள் நேம் டாட் ஆடுங்க ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன வேல்யூ நான் ஆட் பண்ண போகிறேன்னா அந்த வேல்யூ வந்துட்டு நான் ப்ராக்கெட்டில் கொடுக்க போகிறேன். ஓகேவா? வித் கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஏ பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு பிரிண்ட் ஆயிரும். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உல்ட்டாவாக எல்லாம் இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே உல்ட்டாவாக பிரிண்ட் ஆயிருக்கு. எதுக்குன்னா அதை வந்துட்டு அன்னாட தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ எனக்கு வந்துட்டு உல்ட்டாவை வந்துட்டு எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதான் வந்துட்டு ஆட் ஃபங்க்ஷன். இந்த ஆட் இந்த ரெண்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேணால் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. சின்டாக்ஸ் வந்துட்டு என்னென்னா வேரியபிள் நேம் டாட் ஆடுங்க இந்த ஃபங்க்ஷன் அதுக்கு ப்ராக்கெட்டில் வந்துட்டு என்ன வேல்யூ என்டர் பண்ணும்போது வேல்யூ நேம். ஓகேவா? ஸோ வேல்யூ. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே. 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 ஸோ இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்ம ஆடுக்கான எக்ஸாம்பிள் அங்கே பார்த்துட்டோம். இப்போ இங்கே வந்துட்டு அப்டேட்.
ஸோ அப்டேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது இட்ஸ் சிம்லர். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த லைக் இந்த அப்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் லிட்டரலி, ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, சரி ஒரு செட் இருக்குது, அதில் 1 2 3 சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நமக்கு வந்துட்டு இன்னொரு லிஸ்ட் இருக்குது. ஸோ பின்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட்டில் வந்துட்டு சர்டன் வேல்யூஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த லிஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதில் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்துட்டு இந்த ரெண்டுமே வந்துட்டு சேம் வேல்யூங்கனால அது வேல்யூ ரிஜெக்ட் பண்ணுது. ஏன்னா செட்டு வந்துட்டு டஸ் நாட் அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ், கரெக்டாக? ஸோ வந்துட்டு இதில் ஒரு 4 மட்டும் தான் போகும் அண்ட் 5 10. ஸோ இது வந்துட்டு எனக்கு இங்கே என்னது இந்த செட்டில் வந்துட்டு ஆட் ஆகுது, ஓகே? ஸோ லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்துட்டு செட்டில் ஆட் ஆகுது. இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா டாட் வேரியபிள் நேம் டாட் அப்டேட்னு சொல்லிட்டு கொடுத்து என்ன இதை வந்துட்டு ஸோ என்ன சீக்வன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த சீக்வன்ஸோட நேம் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நான் ஏ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும், ஓகேவா? இது வந்துட்டு எனக்கு வெறும் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு எது வேணாலும் இருக்கலாம், ஓகே? ஸோ எந்த சீக்வன்ஸ் வேணாலும் இருக்கலாம். அது வேணால் இதை ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தலாம். ஸோ இஃப் எனி ஐடென்டிக்கல் எலிமெண்ட் ஆர் பீங் ஆடட் தே வில் பி இக்னோர், ஓகேவா? அண்ட் நாட் அப்பியர் ட்வைஸ் இன் ஃபைனல் செட். அதாவது எனக்கு ரெண்டு ஒரே மாதிரி 2 வேல்யூஸ் இருக்குன்னா அதை வந்துட்டு எனக்கு இக்னோர் பண்ணிவிட்டு அது வந்துட்டு அப்பியர் ஆகாது ஃபைனல் செட்டில். ஸோ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 1 2 3 2 4 ஒரு 4 தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு இன்னொரு ஐடென்டிக்கலாக வந்து இன்னொன்று வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுச்சு. ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 4 மட்டும் ஆட் பண்ணியிருக்கு, அண்ட் 5 and 10, ஓகேவா? ஸோ இப்படி சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதா இந்த ஆட் ஃபங்க்ஷனில், ஆடிங் ஐட்டமில்? இந்த ஆடுங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு சர்டன் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது அப்டேட் அப்படின்னு ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மொத்த சீக்வன்ஸே ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியில் நமக்கு இருக்கக்கூடிய வந்து ரிமூவ் ஐட்டம்ஸ், ஓகேவா? ஸோ ரிமூவ் ஐட்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல? ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு சர்டைன் ஐட்டம் மட்டும் ரிமூவ் பண்ண நினைக்கிறோம், சர்டைன் எலமெண்ட் மட்டும் செட்டில் ரிமூவ் பண்ண நினைக்கிறப்போ நம்ம வந்துட்டு ரிமூவ்ங்கிறத இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு லிஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காமன் தான். ஸோ லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, செட்டில் வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஓகே, ஸோ ஒரு செட் இருக்குது, ஓகேவா? ஸோ ஏன்னு சொல்லி செட் இருக்குது, சர்டைன் வேல்யூஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ லைக் ஒரு 6 7 வேல்யூஸ் இருக்குது. இதில் என்ன பண்ண போனால் எனக்கு 77க்கு வேல்யூ ரிமூவ் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு செட்டோட வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அண்ட் ரிமூவ்ங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணோம் வேல்யூ வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா? மென்ஷன் பண்ணுறேன் ப்ராக்கெட்டுக்குள்ளே பண்ணிவிட்டு நான் ஏ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆகிட்டு மிச்சம் இருக்க வேல்யூலாம் பிரிண்ட் ஆகும், ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் இந்த ரிமூவ் ஐட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஸ்கார்டுங்க தான் இந்த வேல்யூ யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதை வேணால் வந்துட்டு நம்ம டைப் பண்ணி காமிச்சிடுறது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அதை டைப் பண்ணி காமிக்க. ஓகே ஓகே ஓகே, ஸோ டைப் பண்ணி காமிச்சிடுறதா ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே மாதிரி வந்துட்டு ஒரு இது யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னு போட்டுட்டு ஒரு செட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் வந்துட்டு எங்கள் கேர்லி பிசஸில் இருக்கணும் அண்ட் அதுக்குள்ள வேல்யூ சென்டர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 இப்படி சொல்லிட்டு 6 வேல்யூ என்டர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு சர்டன் வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏ டாட் ரிமூவ்னு கொடுத்துட்டு நான் என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணுறேன்னு இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு வந்துட்டு 6 வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் 6ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் லைனே போயிட்டு நான் பிரிண்ட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஏ நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா இங்கே இருக்க 6 வந்துட்டு ரிமூவ் ஆகும், ஓகேவா?
அதிகமாக இருந்துச்சா? ஸோ யா. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ரிமூவ்க்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஸ்கார்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் மட்டும் கிடையாது, லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிஸ்கார்டுங்கிறத இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ சேம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா 10ங்க 100 வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுக்கான சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸோ if the item to be deleted does not exist the set, remove shows the error. ஓகேவா? whereas discard does not show error. அதாவது நீங்கள் இப்போது 100ங்கிறது வந்துட்டு இந்த லிஸ்ட்டே இல்லை கரெக்டாக. ஆனால் ரிமூவ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்டை வந்துட்டு இல்லை நமக்கு வந்துட்டு வேல்யூ எரர் சொல்லிட்டு காமிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ரிமூவ் யூஸ் பண்ணால் நமக்கு வேல்யூ எரர் காமிக்கும். ஆனால் அது சேம் டைமில் இதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டிஸ்கார்டுங்க யூஸ் பண்ணுறோம். சேம் இது தான். ஸோ சேம் செட்டு தான். நம்ம வந்துட்டு டிஸ்கார்டுங்க யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு எரர் காமிக்காது. அதுக்கு பதிலாக வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறதே வந்துட்டு நமக்கு அப்படியே வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இந்த டிஸ்கார்ட் அண்ட் ரிமூவ்க்கான வித்தியாசம். நோட் பண்ணிக்கோங்க, இந்த இதை நோட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஆப்ரேஷன்ஸ். ஸோ செட் ஆப்ரேஷன் சொல்லும்போது நமக்கு எப்பவும் தெரிஞ்சது தானே. ஸோ யூனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்செக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு முதல் 4 டைப் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ யூனியன் அப்படி எடுத்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு செட்டில் வந்துட்டு இப்போ டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு 2 செட் இருக்குது. ஃபர்ஸ்ட் செட்டில் வந்துட்டு 1 2 3 4 சொல்லிட்டு 4 வேல்யூஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் செட் பியில் வந்துட்டு எனக்கு 3 4 5 6ன்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3 and 4 காமனாக இருக்குது. ஸோ டூப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எங்கள் ஒரு டைம் தான் இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு வந்துட்டு இல்லை காமன் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் அந்த காமன் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் வேல்யூஸை மட்டும் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் யூனியன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூனியன் அப்படின்னாச்சும் நமக்கு வந்துட்டு காமன் வேல்யூஸை வந்துட்டு டூப்ளிகேட் காமனாக இருக்கக்கூடிய டூப்ளிகேட் வேல்யூஸ் நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூயும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை இருக்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 செட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி சொல்லிட்டு 2 செட் இருக்குது. இல்லைன்னா யூனியன் பண்ணுறோம். ஸோ புதுசாக இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்துட்டு யூனியன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஏ டாட் யூனியன் பி. ஸோ நம்ம அதில் ரிமூவ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த வேரியபிள் நேம் போட்டு பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ இதில் என்ன பண்ணிக்காங்க, ஏ டாட் யூனியன் பின்னு போடுறாங்க. ஸோ இப்போ என்ன யூவோட ஏவோட பியை வந்துட்டு நம்ம யூனியன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தட் எனக்கு வந்துட்டு என்ன வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய காமனான வேல்யூஸ்னு பார்த்தாச்சுன்னா 100 அண்ட் வீனஸ். ஸோ இந்த 2 வேல்யூ வந்துட்டு எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க எல்லா வேல்யூமே இருக்கும். ஓகேவா? ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் மட்டும் வராது. எல்லா வேல்யூ இருக்கும், டூப்ளிகேட் வேல்யூ மட்டும் வராது. ஓகேவா? ஸோ 2 டைம் வீனஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு வீனஸ் எடுத்துரும், ஒரு வீனஸை மட்டும் போடும். அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்கா? ரொம்ப குழப்பமாக இருந்தால் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு யூனியனுக்கு அப்படியே ஆப்போசிட். இதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு காமனான வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டும் தான் எடுத்து நமக்கு இது காமிக்கும், அவுட்புட்டாக காமிக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா
இதில் வந்துட்டு ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 இருக்குது ஓகேவா. ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான். அண்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 3 and 4 ரெண்டுமே காமனான வேல்யூ ஓகேவா. ஸோ 2 காமனான வேல்யூ மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. நமக்கு அன்காமனாக கூடிய எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடும் ஓகேவா. ஸோ இன்டர்செக்ஷன்னா அவாய்ட் அன்காமன் வேல்யூஸ் அண்டு அவுட்புட் வந்துட்டு நமக்கு காமனான வேல்யூஸ் மட்டும் தான் காமிக்கும் ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான், நீங்கள் யூனியனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் சொல்லிட்டு கொடுக்கும்போது நமக்கு அதில் இருக்கக்கூடிய காமன் வேல்யூஸ். ஸோ இங்கே வந்துட்டு 100 அண்ட் வீனஸ் மட்டும் தான் நமக்கு காமனான வேல்யூஸ் ஓகேவா. ஸோ 100 இருக்குது அண்ட் வீனஸும் இருக்குது ஓகேவா. ஸோ ரெண்டுமே காமனான வேல்யூஸ். ஸோ இதை மட்டும் எனக்கு வந்துட்டு பிரிண்ட்டில் காமிக்குது ஓகேவா. மிச்சம் எல்லாத்தையும் காமிக்காது, மிச்சம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் சின்ன இது இருக்குது. ஸோ இது என்னென்னா நமக்கு வந்துட்டு அன்காமனாக இருக்கக்கூடிய, ஸோ அன்காமனாக இருக்கக்கூடிய வேலையை பிரிண்ட் பண்ணும். அது அன்காமனில் என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இது இருக்குது, செட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான். இப்போ எனக்கு ஏங்க செட் தான் எனக்கு ஃபஸ்ட் இருக்குது கரெக்டாக, அண்ட் பி வந்துட்டு செகண்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ஏல இருக்கக்கூடிய அன்காமனான எலமெண்ட் இருக்குல்ல அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ பிலேயே அன்காமன் எலமெண்ட் இருக்குது 5 and 6 அண்ட் அதை பிரிண்ட் பண்ணாது. ஏல இருக்கக்கூடிய அன்காமனான எலமெண்ட்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ அதான் வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய செட்டில் நமக்கு அன்காமனான எலமெண்ட் இருக்கும்ல அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறது தான் எனக்கு டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம் ஓகேவா. மிச்சம் இருக்கக்கூடிய காமன் அண்ட் பியில் இருக்கக்கூடிய அன்காமன் விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடும் டிஃப்ரென்ஸில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க அதை. ஓகே, ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ அந்த டிஃபரன்ஸுக்கும் சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு ஷேப் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஸ்கொயருங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு சிமெண்ட்ரிக்கான இது ஓகேவா. ஸோ 2 சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பக்கத்தை மட்டும் தான், ஒரு பக்கத்தோட வேல்யூ மட்டும் தான் காட்டும் ஓகேவா. ஆனால் வந்துட்டு நமக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸில் அப்படி கிடையாது. ஸோ எனக்கு 2 சைடு இருக்கக்கூடிய அன்னோன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அன்காமன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை காமிக்கும். எனக்கு வந்துட்டு அதை காமன் வேல்யூஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அன்காமன் வேல்யூ எல்லாத்தையும் காமிக்கும் சிம்பிளாக சொல்லணும். ஸோ எனக்கு வந்துட்டு இல்லை காமன் வேல்யூஸ் பார்த்தா 3 and 4 ஸோ ரெண்டுமே காமன் வேல்யூஸ், இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுது. மிச்சம் இருக்கக்கூடிய 1 2 5 6 வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ இதான் எனக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ 2 சைடும் பார்க்கும். டிஃபரன்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் தான் பார்க்கும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கு 2 பக்கம் பார்த்து எனக்கு பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. There are two set A and B. Symmetric difference set of A and B denoted by சொல்லிட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. is set that contain all element of A and B except those are in common. அது காமன் அதுக்காக வச்சு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. ஓகே, ஸோ உங்களுக்கு செட்டில் வந்துட்டு இதுக்கு டவுட் இருக்குதா, இது வரைக்கும் வந்ததில் டவுட் இருக்கா? இருந்தால் கேளுங்க. ஸோ லைக் வைஸ் நமக்கு வந்துட்டு யூனியன் எப்படி யூஸ் பண்ணோம், இன்டர்செக்ஷன் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவுமே டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ சேம் தான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு புதுசாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அது வேரியபிளுக்குள்ளே ஏ டாட் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ, சிமெட்ரிக்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், வெறும் டிஃபரன்ஸ், யூனியன் எப்படி சொல்லிட்டு என்ன தேவையாக போட்டுட்டு நம்ம எதை பண்ண போகிறோம். ஸோ ஏ வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் அண்ட் செகண்ட் இருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்கு இல்லையா, செட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஆப்ரேஷன் நடந்து வேல்யூஸை காமிக்கும் ஓகேவா. ஸோ யா இதுக்கு சேம் தான். ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்கு வந்துட்டு இது அண்ட் டிஃபரன்ஸ்க்கு வந்துட்டு இது டிஃபரன்ஸ் ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை மட்டும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் லைக் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ
இந்த செட்ஸை பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா? செட்டில் வந்துட்டு எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? செட்லாம் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. ஸோ நான் சொல்கிறது புரியுதுல உங்களுக்கு? புரிஞ்சா நல்லது. ஓகே, நமக்கு செட்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு கடைசியில் பார்க்க போகுது வந்து டிக்ஷனரி, ஓகேவா? ஸோ ஓகே, டிக்ஷனரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன் டிக்ஷனரி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோட நேம் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ என்னோட நேமும் என்னோட ஏஜை நான் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன் ஒரு இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை வச்சுக்கலாம், ஒரு செட்னே வச்சுக்கலாம், ஓகே? ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா, நான் வந்துட்டு என்னோட இப்போ நேமுக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாக கொடுப்பேன் இல்லையா? ஸோ தனித்தனியாக கொடுப்போம். ஸோ நம்ம நார்மலாக கொடுக்கணும், நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் நார்மலாக கொடுக்க அப்படின்னா நான் வந்துட்டு நேம்னு போட்டு, ஸோ நேம்னு போட்டு நான் அதுக்குள்ளே வந்துட்டு என்னோட நேமை கொடுப்பேன். அண்ட் நான் ஒரு ஸ்டஃப் தான் கொடுப்பேன் கேட்டா. ஸோ என்னோட நேம் வந்துட்டு சம்திங் கொடுக்குறேன். அண்ட் இதுமாதிரி நான் நேம்லாம் தனித்தனியாக கொடுப்பேன். அண்ட் அண்ட் ஏஜ் வந்துட்டு என்ன பண்ணுவேன் நான்? ஸோ ஏஜுக்கு வந்து என்ன பண்ணுவேன்? ஸோ தனியாக வந்துட்டு இன்னொரு இது கிரியேட் பண்ணி, ஸோ அதே மாதிரி சேம், ஓகேவா? ஸோ சம்திங், ஸோ 23, 21, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நான் ஏஜும் கொடுப்போம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ நார்மல் மேபி பண்ணுறது. ஆனால் நம்ம டிக்ஷனரியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீக்கெண்ட் அதில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நேமுங்கிறது வந்துட்டு நமக்கு இதை எடுக்கும். ஸோ வெளியே அவுட்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு கீ வேல்யூ எடுக்கும், ஓகேவா? ஸோ அது கீ வேல்யூவாக எடுக்கும். நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இருக்குல்ல, இது வந்துட்டு நமக்கு ஆக்சுவல் வேல்யூ எடுக்கும். ஸோ எலமெண்ட் எடுக்கும், ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து நமக்கு ஒரே இடத்துல பிரிண்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம டிக்ஷனரிங்க யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டீப்பாக பார்த்துலாம் உங்களுக்கு போய். ஸோ டிக்ஷனரிங்கிறது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப் எப்பவும் போல. டிக்ஷனரிங்க நீங்கள் ஆல்ரெடி டேபிள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ டிக்ஷனரிங்க ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப், ஓகேவா? அண்ட் அது வந்துட்டு என்ன பண்ணணும், நமக்கு வந்துட்டு கீயையும் வேல்யூவும் ஒன்றா பேர் பண்ணி இது பண்ணும், ஓகேவா? யூசிங் த கோலன். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் ஆப்பிள்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நான் நார்மலாக என்ன பண்ணேன், நேமுக்கு வந்துட்டு தனியாக வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நேம் எல்லாம் கொடுத்தேன். அண்ட் இப்போ ஏஜுங்க தனியாக கிரியேட் பண்ணி கொடுத்தேன் இல்லையா? ஸோ இங்கே அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நேம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கொடுத்து அண்ட் அந்த வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ கம்பைன் பண்ணி கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ ஒரே இதாகவே கொடுக்கலாம், ஓகேவா? செட்டாகவே கொடுக்கலாம். ஸோ அதான் கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ செட் ஆஃப், அதாவது கம்பைன்ட் செட் ஆஃப் கீ, இந்த இதான் கீ, ஓகேவா? ஸோ கீ அண்ட் வேல்யூ, ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறோம்னா, லைக் இந்த செட்டுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் செப்பரேஷனுக்கு வந்து கமா யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கு இந்த கீயையும் வேல்யூவும் கம்பைன் பண்ணுறதுக்கு கோலன் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஓகே, ஸோ இதான் வந்துட்டு சின்டெக்ஸ், டிக்ஷனரி சின்டெக்ஸ், ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. ஸோ நமக்கு வந்துட்டு கீயையும் கீ நேமையும் நம்மளோட வேல்யூ வந்துட்டு கம்பைன் பண்ணி ஒரே செட்டாக கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு நம்ம இது யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு மனசில் ஆச்சுல இந்த ஐ மீன் டிக்ஷனரி சொல்லிட்டு மனசில் ஆச்சுல? ஓகே, ஃபைன். அண்ட் இதில் வந்துட்டு இதில் என்ன பண்ணுறோம், டிக்ஷனரியில் வந்துட்டு மெயினாக என்ன பண்ணுறோம்னா மேப்பிங் இதை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ மேப்பிங் அப்படின்னு என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த கீ இருக்குது தெரியுமா? ஸோ கீயை தனித்தனியாக கொடுப்போம். அண்ட் அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு மேட்ச் பண்ணுறோம்ல, ஸோ மேட்சிங் பண்ணுறது, ஓகேவா? ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி இந்த டிரெக்ட் பண்ணி மேட்ச், ஸோ அது பற்றி வச்சுக்கலாம். ஸோ மேட்சிங் பண்ணி இது பண்ணுறது தான் மேப்பிங்னு சொல்கிறோம். அதாவது கீயையும் நம்மளோட வேல்யூ வந்துட்டு மேட்சிங் பண்ணி ஒரே இடத்துல காமிக்க தான் வந்துட்டு மேப்பிங் சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அதோட ஸ்பாட்டை கண்டுபிடிக்காது, அதோட பிளேஸை கண்டுபிடிக்காது. ஸோ நமக்கு பேசிக்கலாக ஸ்டோரேஜ் வந்துட்டு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஸோ எல்லாமே வந்துட்டு லைக் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நம்ம மேப் பண்ணி கரெக்டான இடத்த பிக் பண்ணி எடுக்கிறதா வந்துட்டு மேப்பிங் சொல்கிறோம், ஓகேவா? ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ஷனரி கேன் பி அண்டர்ஸ்டுட் அஸ் மேப்பிங். ஸோ பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க அதை.
ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வி பெட்டர் அவாய்ட் திஸ். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் லிஸ்ட்டு மாதிரி தான் ஓகேவா. ஸோ பேசிக்கலி லிஸ்ட்டு தான் இது. அண்ட் செட்டு தான் இது. ஸோ செட்லேயே வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு நம்மளோட கீயை கொடுக்காம நம்ம வந்துட்டு வேல்யூஸோட கம்பைன் பண்ணி கொடுக்கும் ஓகேவா. ஸோ தான் டிஃப்ரென்ஸோடது. இதை வந்துட்டு நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா நமக்கு இது ஆர்டர்ட் ஆகும் ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு சர்டின் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு கொடுக்கும் அப்படின்னா அந்த ஆர்டர்லேயே பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு அதே ஆர்டர் நமக்கு வந்துட்டு இன்புட் எடுக்கும் அண்ட் அதே ஆர்டர் வந்துட்டு நமக்கு அவுட்புட் காமிக்கும். ஸோ அது பிரிண்ட் அப்படியே இருக்கும் ஓகேவா. அண்ட் இட் இஸ் சேஞ்சபிள். ஸோ நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இது பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளால் ஆக்சஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு கீ வேல்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நேம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நேமை வச்சு நம்மளால் வந்துட்டு இந்த ஆப்பில் ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதுமாதிரி ஆக்சஸ் பண்ணி வி கேன் சேஞ்ச் எவ்ரி திங் ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு டிக்ஷனரி வந்துட்டு சேஞ்சபிள் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் ஆர்டர்டு ஓகேவா. ஸோ ஏதோ அப்படி இப்படின்னு இருக்காது, எல்லாமே ஒரே ஆர்டரில் இருக்கும் ஓகேவா. ஸோ சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இருக்க வந்துட்டு ஆக்சஸிங். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நமக்கு ஆக்சஸ் பண்ணுறது சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரூட் ஒன்னு சொல்லிட்டு டிக்ஷனரி கொடுத்து உங்களுக்கு வேல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ இதை என்ன நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன்னா ப்ரைஸுங்கிற விஷயத்தை ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் அந்த டிக்ஷனரியோட நேம் இருக்கு இல்லையா, ஃப்ரூட் ஒன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை பிரிண்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு என்ன ஆக்சஸ் பண்ண போகிறேங்க கீ வந்துட்டு கொடுக்க போகிறேன் ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸுங்கிறத ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அது கீ வழி வந்துட்டு என்னது, கீ என்னது, நமக்கு ப்ரைஸ் என்ன. ஸோ ப்ரைஸுங்கிறத வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறேன் ஓகேவா. நான் கொடுத்துட்டு இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதோட வேல்யூ வந்துட்டு அவுட்புட் ஆகுது ஓகேவா. ஸோ பேசிக்கலி நம்ம வந்துட்டு இதில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த டிக்ஷனரியில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ நம்ம என்னவே நம்ம வந்துட்டு கீ வழி கொடுக்கமோ அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரூட்டோட அந்த டிக்ஷனரியோட நேம், அது கூட வந்துட்டு என்ன லைக் என்ன கீ வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் இருக்குல்ல. ஸோ கீ நேம் வந்துட்டு கொடுத்து இது பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு அதோட வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்க வந்துட்டு இண்டெக்ஸிங் ஓகேவா. ஸோ இண்டெக்ஸிங்குமே லைக் இதுதான், சேம் தான். ஸோ சின்ன இதுனா பார்த்துடலாம். ஸோ கீ நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆர் பி ஆஃப் டேட்டா டைப். ஸோ எந்த டேட்டா டைப் பண்ணாலும் இருக்கலாம் ஓகேவா. ஸோ நமக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, எந்த டேட்டா டைப்பும் இருக்கலாம். அண்ட் தேர் கேனாட் பி டூ எலமெண்ட் வித் சேம் கீ நேம். அதாவது நமக்கு வந்துட்டு ஒரே கீ நேம் வச்சு, ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு நேம்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதே நேம்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்க முடியாது ஓகேவா செட்டுக்குள்ளே. ஸோ ஐ மீன் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே யாராவது காமிக்கும் ஓகேவா. அண்ட் நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு வேல்யூ டூப்ளிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த டிக்ஷனரி இருக்குது, இந்த டிக்ஷனரிக்குள்ளே வந்துட்டு நான் புதுசாக இன்னொரு வேல்யூ ஆட் பண்ண நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னு போட்டுட்டு நான் பனானான்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பனானான்னு சொல்லிட்டு புதுசாக நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். நான் டைப் பண்ணி காமிச்சிருவேன், அதை வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபுல்லாக பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃப்ரூட்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொடுத்து ஸோ கொடுத்து நேம் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே ஓகே. ஸோ கோல்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ லைக்வைஸ் நான் ஆப்பிள் கொடுத்தேன் ஓகேவா. ஸோ ஆப்பிள் அப்படி கொடுத்துட்றேன். அண்ட் கமா போட்டுட்டு ஸோ கலர் மட்டும் கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ கலர் ரெட் அப்படிங்கிறதுனா கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ ரெட்டுங்கிறத கொடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ எனக்கு இது இங்கே முடிஞ்சது ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் புதுசாக வேல்யூ ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃப்ரூட் இந்த இதோட நேம்
ஃபார் யூ ஃப்ரூட்னு கொடுத்துட்டு டாட் ஆடுங்கிற வேல்யூ கொடுக்கும் ஓகேவா. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதோட வேல்யூ கொடுக்க போகிறேன் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு நான் நேம் அப்படி சொல்லிட்டு போட்டுறேன். போட்டுட்டு சாரி கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், பனானா அப்படி சொல்லிட்டு கொடுக்க ஓகேவா. ஸோ பனானான்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ பிரிண்ட் FRUIT இப்போ நான் பிரிண்ட் ஃப்ரூட்னு சொல்லிட்டு கொடுக்கேன் ஓகேவா. ஆச்சு இன்வெளி சின்டெக்ஸா கரெக்டாக தானே இருக்குது. Hi, ma'am. ஹாய் மேம்மா, நிமிஷம் இருங்க. Hold on for a second. சாரி, ஸோ சின்ன எரர் ஆயிடுச்சு இல்லை. ஸோ நான் இப்படி போடக்கூடாது. ஸோ மாற்றிடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா நான் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரூட் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு அண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போனோம் இல்லையா. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன். போட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, நான் நேம்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், வெளியே போயிட்டு ஈக்குவல் டு போடுறேன். ஈக்குவல் டு போட்டு நான் பனானான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ வேல்யூவில் பனானா. ஸோ கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு லைக் ஒரே வேரியபிள் வச்சு லைக் 2 டைம் வராது ஓகேவா. ஸோ பனானா சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஆட் ஆகாது. ஸோ எனக்கு வேரியபிளுங்க இந்த இதுங்கிறது பனானா இந்த கீ வேல்யூங்கிறது ஆல்ரெடி இருக்கீங்க. ஸோ எனக்கு திரும்பி புதுசு ஒன்று ஆட் ஆகாது. அதுக்கு என்ன ஆகும்னா இந்த புதுசு இங்கே கொடுக்கக்கூடியதுக்கு இல்லையா. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன்ல, இது எனக்கு ரீப்ளேஸ் ஆயிடும் ஓகேவா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ரீப்ளேஸ் ஆகும், டூப்ளிகேட் வேல்யூஸ் ரீப்ளேஸ் ஆகும் ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ ஆடிங் எலமெண்ட் இப்போ நமக்கு காமிச்ச மாதிரி எப்படி ஆட் பண்ணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு நான் செஞ்சு காமிச்சோம்ல. ஸோ அதுதான். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட இது கொடுக்குறோம், நம்மளோட டிக்ஷனரியோட நேம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸ்கொயர் பிசஸ்க்குள்ளே எந்த கீ வேல்யூ நான் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இல்லை எந்த கீ வேல்யூ ஆட் பண்ண போகிறேன்னு கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்துட்டு வெயிட்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அதோட வேல்யூ கொடுக்குறேன் வெளியே ஓகேவா. கொடுத்துட்டு அப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு புதுசாக வந்துட்டு இது ஆட் ஆகும் ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ரிமூவிங் எலமெண்ட். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளால் டேரெக்டாக ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் சேம் டைமில் வந்துட்டு நம்மளால் இது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபெச் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ ஃபெச் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நான் அப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, லைக் பாப்பிங் அவுட் ஒரு பேஸ்கெட்லேருந்து ஒரு பொருள் எடுக்கிற மாதிரி ஓகேவா. பொருள் எடுத்து மிச்சத்துக்கு காமிக்க மாதிரி. ஸோ நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கலருங்க இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்க ஓகேவா. ஸோ கலருங்க பாப் பண்ணுறாங்க, பாப் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கலர் வந்துட்டு தனியாக காமிக்கும். அண்ட் மிச்சம் கூடிய லிஸ்ட்டில் கூடிய ரிமைனிங் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது அங்கே தனியாக காமிக்கும் ஓகேவா. ஸோ பாப்புங்கிறது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ சேம் தான். அண்ட் டெலீட்டுங்கிறது வந்துட்டு மொத்தமாக டெலீட் பண்ணுறது. ஸோ இங்கே பாப் பண்ணது ஸோ மொத்தமாக டெலீட் பண்ணி ஓகேவா. ஸோ ரிமூவிங் எலமெண்ட்டில் மொத்தம் 2 இருக்குது எனக்கு. ஒன்று வந்துட்டு பாப். ஸோ பாப் அப்படின்னா எனக்கு வந்துட்டு தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணிடும், லிஸ்ட்லேருந்து அந்த டிக்ஷனரி ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே தனியாக காட்டும் ஓகேவா. அண்ட் நமக்கு டெலீட் அப்படின்னா இது வந்துட்டு டேரெக்டாக மொத்தமாக ரிமூவ் பண்ணிடும் ஓகேவா. ஸோ எங்கேயுமே தனியாக காட்டவும் செய்யாது, மொத்தமாக அந்த இதுலேருந்தே அந்த டிக்ஷனரிலேருந்து ரிமூவ் பண்ணிடும் ஓகேவா. ஸோ அதான் இந்த டெலீட் அண்ட் பாப்புக்கான வித்தியாசம். இது ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்களா. ஸோ லைக் இது பெருசாக நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா. ஸோ அண்ட் இது வந்து ரிமைனிங் டிக்ஷனரி மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னாச்சுன்னா மொத்தமாக முன்னாடியே பார்த்த மாதிரி வந்துட்டு மொத்தமாக அந்த டிக்ஷனரியை மொத்தமாக கிளியர் பண்ணிடும். ஸோ இது ஒன்று. அண்ட் கீஸ் ஓகேவா. ஸோ கீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு கீஸை மட்டும் தனியாக இது பண்ணும் ஓகேவா. ஸோ கீஸை மட்டும் லிஸ்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் ஐட்டம்ஸ். ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்துட்டு
பேடா இப்போ கீ மட்டும் இல்லாமல் மொத்தமாக அந்த பேடா லிஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா, லிட்டரலி லைக் a print ஃபங்க்ஷன். ஓகேவா, ஓகே. ஸோ இதில் அவ்வளோதான், நமக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா யூ கேன் வைண்ட் அப். தேங்க்யூ.